ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். எல்லாம் ஆல்வே அசிஸ்டன்ட் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓகே, இப்போ வந்து நானும் வந்து ஆல்வே அசிஸ்டன்ட் எக்ஸாம் கொடுத்துருந்தேன். எப்போ கொடுத்துருந்தேன் அப்படின்னா 11th ஏப்ரல் கொடுத்துருந்தேன். ஈவினிங் வந்து 4:30 ஷிஃப்ட். 4:30 ஷிஃப்ட் ஓகேவா? இதில் என்னென்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கிலீஷ், குவான்ஸு, ரீசனிங். ஃபர்ஸ்ட் வந்து ஹால் வந்து ஃபால்சன் டவர்ஸில் போட்டிருந்தாங்க. சென்டர் சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை சொல்கிற அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. அவங்க வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. என்னன்னா டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் 3:45க்குலாம் எங்களை உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க ஹால்குள்ள. செக்கிங் போயிட்டு 3:45க்குலாம் வந்து ஹால்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து உள்ள போய் உட்காந்தப்ப எனக்கு அந்த டைம் காட்டும் இல்லையா, அது வந்து 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் காட்டுச்சு எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ சீக்கிரமாவே உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் விட்டதுமே லேட்டாக தான் விட்டாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தனால ஒரு 20 மினிட்ஸ், அது இல்லாமல் ஒரு 3/4 மணி நேரம் இவங்க கழிச்சு தான் எங்களை 7:30க்கு தான் நாங்கள் வெளியவே வந்தோம். அப்படி தான் விட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் ஹால் பற்றி. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இங்கிலீஷ், குவான்ஸு, ரீசனிங். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் தானே ஓப்பன் ஆச்சு. ஆமாம், இந்த ஆர்டரில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங் இப்படி தான் வந்து இருந்துச்சு. இங்கிலீஷில் வந்து 28 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். 28 அட்டெம்ப்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து லெவல் வந்து ஒரு ஈஸி டு மாடரேட்னு சொல்லலாம். ஈஸி டு மாடரேட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட். ஏன்னா இதில் வந்து ஒக்காப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிராமர் சென்டென்ஸ் எல்லாமே வந்து 2-3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்க மாதிரியே தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் மார்க் அவுட் ஆயிரும் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. நான் 28 தான் போட்டேன். ஏன்னா வந்து 2 ஒக்காப்ஸ் வந்து எனக்கு தெரியல. அதனால நான் வந்து சரி எது மற்றது சில கொஸ்டின்ஸ் வந்து 90%, 80% ஏதாச்சும் ஒரு அசம்ஷன் பண்ணி ரீசன் கிடச்சிச்சு எனக்கு இது போடுறதுக்கு. பட் இந்த 2 கொஸ்டினுக்கு எனக்கு வந்து அப்படியே 100% blank. அதனால நான் அதை தொடவே இல்லை. ஈஸி டு மாடரேட்டாக இருந்துச்சு. ஒக்காப்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒக்காப்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மேபி யாருக்காச்சும் ஈஸியாக இருந்திருக்கலாம். பட் அது தெரியல ஒக்காப்ஸு. குவான்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. குவான்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து 34 அட்டெம்ப்ட் தான் போட்டிருந்தேன். இதில் ஒரு கொஸ்டின் விட்டேன். ராங் நம்பர் சீரீஸில் ஒரு நம்பர் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பனிங்கே வந்து ராங் நம்பரில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங்கே ராங் நம்பரில் தான் ஓப்பன் ஆச்சு. 5 கொஸ்டின் இருந்துச்சு. நான் வந்து யோசிக்கவே இல்லை இதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு. யோசிக்காம என்ன பண்ணிட்டேன் தெரியாம இதுலயே உட்காந்து சம் போட ஆரம்பிச்சிட்டேன். 4 சம் போட்டுட்டேன். 5th சம்ல தான் எனக்கு வந்து லேக் ஆகுது. 5வது கொஸ்டின்ல லேக் ஆகுது. 5th கொஸ்டின்ல லேக் ஆகுது. லேக் ஆகாதப்ப தான் நான் வந்து யோசிக்கிறேன், ஐயோ டைம் விட்டுட்டோமே அப்படின்னு பார்த்தா 16 மினிட்ஸ் தான் இருந்துச்சு மிச்சம். எப்படி இந்த 4 கொஸ்டினுக்கே 4 நிமிஷம் போச்சு. மிச்சம் 16 நிமிஷத்துல நான் வந்து 30 கொஸ்டின் போடணும். 31 கொஸ்டின் போடணும். ப்ளஸ் இந்த ராங் நம்பரையும் சேர்த்து போட்டா 31 போடணும். நான் அடுத்து சரி இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்து டிஐ ஃபுல்லாக போட்டேன். எல்லாமே மற்றது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஏதோ வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஆவரேஜஸ் வந்து வச்ச கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் ட்ரிக்கியாக அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ராங் நம்பர் 5வது நம்பர் மட்டும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ராங் நம்பர் மிச்சம் 4மே வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தான் 4 நிமிஷம் ஆச்சு. எனக்கு வந்து ராங் நம்பரில் வந்து ப்ராக்டிஸ் அவ்வளோ இல்லை அப்படின்றனால அது கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் ஈஸி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 35 போட்டுட்டேன். ரீசனிங்கில் 35 அட்டெம்ப்ட் போட்டுட்டேன். ரீசனிங் வந்து ரொம்ப எவ்வளோ ஈஸி அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து எனக்கு மிச்சம் இருந்துச்சு. இது மொத்தம் எனக்கு 16 மினிட்ஸ் தான் ஆச்சு. இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் நடுவில் போய் தண்ணியெல்லாம் எந்திரிச்சு குடிச்சிட்டு வந்தேன். குவான்ஸுக்கு வந்து டைம் முடிஞ்சிச்சு. குவான்ஸுக்கு வந்து டோட்டலாக தான் போட்டேன். ஏன்னா அந்த டைம் முடிஞ்சனால தான் இந்த கடைசி ஒரு ராங் நம்பர் என்னால் போட முடியல. இல்லைன்னா வந்து கரெக்டாக நான் கடைசி கொஸ்டின் வந்து எனக்கு கடைசி ஆப்ஷனில் ஐ மீன் கடைசி கொஸ்டினுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், டைம் முடிஞ்சிச்சு. கிளிக் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகிறேன், டைம் முடிஞ்சிச்சு. ரீசனிங்ல வந்து 16 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. சரி, ரீசனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேட்ட வரைக்குமே வந்து அப்படிதான் சொன்னாங்க. ஹாலில் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசி வச்சிருந்தேன். அவங்க கிட்ட கேட்டப்பயுமே வந்து ரீசனிங் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க குவான்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து குவான்ஸ் நம்ம யாருக்குமே வந்து அது ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 4-5 நாளாக குவான்ஸ் மட்டும்தான் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்த அந்த 4 days போட்டிருந்தோம் இல்லையா, 4 days ஆர்பிஐ அசிஸ்டன்ட் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு. மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு. 196 சம்திங் வர மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன்.
இதுதான். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத பார்க்கறப்பயே சரி அப்ப எல்லாருக்கும் யூஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஃபீலிங்கோட ட்ரான்ஸ் எக்ஸாம் போட்டுட்டு வெளிய வந்தேன். மத்தபடி ஆர்பிஐல இவ்வளோதான் எனக்கு. ஆனா வந்து இத விட போட முடிஞ்சவங்களும் இருக்கலாம். 100 அட்டெம்ப்ட் இந்த வொக்காப்ஸ் தெரிஞ்சவங்கலாம் கண்டிப்பா 100 குடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து வொக்காப்ஸ் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நாளா படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ராங் நம்பரும் படிச்சிருப்பாங்க. ராங் நம்பர் படிச்சிருந்தா இதையும் 35 போட்டிருக்கலாம். 100 அட்டெம்ப்ட் குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் 90 பிளஸ் அட்டெம்ப்ட்டே வந்து நம்ம அட்டெம்ப்ட்ல நமக்கு வந்து 85 டூ 90 பிளஸ் இதுவே வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான். இதுக்கு மேல இருக்கு அப்புட்ன்னா, நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. கன்ஃபார்மா மெயின்ஸுக்கு படிங்க. இன்னைக்கு ஈவினிங்கே வந்து கண்டிப்பா மெயின்ஸுக்கும் ஒரு வீடியோ வந்துரும். மெயின்ஸுக்கு ஒரு வீடியோ வந்துரும். என்ன படிக்கலாம் அப்படின்றத அதுலயும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலயும் சொல்லுங்க. உங்க மார்க் என்னன்றத சொல்லுங்க. உங்களுக்கு வேற என்ன மெயின்ஸுக்கு வந்து என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. பட் நான் அத ஆல்ரெடி வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஆனா, அதனால வந்து அது நீங்க நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன வேணும்ன்றத. நம்ம அப்படியே கொண்டு வரலாம். ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரலாம். கண்டிப்பா என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். அவ்வளோதான் கைஸ். பை. பார்ப்போம். எல்லாரும் ஒரு நாள் ரெஸ்ட் ஒரு 2, 3 நாள் ரெஸ்ட் ஜாலியா எடுத்துட்டு அப்புறமா அப்படியே உட்காந்து படிங்க. பை பை.